ஆண்களுக்கும் பிரச்சினை இருக்குங்க. ஒன்று, ஒரு ஆண் கடுமையா உழைச்சா பொண்டாடியை கண்டுக்க மாட்றான், மட்டம் தட்டுவாங்க. 2, பொண்டாடியை கவனிச்சுக்கிட்டா அவளையே சுத்தி வாரான், பொண்டாட்டி தாசன் கட்டம் கட்டுவாங்க. 3, அது போகட்டும், ஒரு பொண்ணை பார்த்து அழகா இருக்கே சொன்னா அது ஈவ்டீசிங் கௌபி விடுறாங்க. 4, கண்டுக்காம போனா அழகை ரசிக்க தெரியாத ஜடம் அமுக்கி வைப்பாங்க. 5, ஏதாச்சும் அழுதோம், நான் பொம்பள மாதிரி அழறான் பாரு சொல்லுவாங்க. 6, திடமாய் இருந்தா நெஞ்சில ஈவு இரக்கம் இல்லாத அரக்கன் வாருவாங்க. 7, பொண்டாட்டியை கேட்டு முடிவெடுத்தா தானா முடிவு எடுக்க தெரியாத முட்டாள் பட்டம் கட்டுவாங்க. 8, சரி நாமளே ஒரு முடிவெடுத்தா ஆம்பளை அங்கர அதிகாரம் திட்டுறாங்க. 9, ஏதாவது பிடிச்சத வாங்கிட்டு போய் கொடுத்தா என்னத்துக்கு இப்போ காக்கா பிடிக்கிறீங்க அப்படி ஒரு நக்கல். 10, ஒண்ணுமே வாங்கிட்டு போகலை நான் ஒரு முழம் பூவு கூட நான் விதியத்து போயிடேனா மூக்கை சிந்திட்டு விக்கல் வேற. 11, ஒரு குறிக்கோளோடு உழைச்சா வேலையை கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியது தானே, எதுக்கு உங்களுக்கு பொண்டாட்டி ஒரு ஏசல். 12, சரி சினிமாவுக்கு அழைச்சிட்டு போனா அந்த ஹீரோ மாதிரி ஒரு லட்சியம் வேணும் அங்க, எப்படி உழைச்சி முன்னேறி கார் பங்களா வாங்கி இருக்கான் பாத்தீங்களா ஒரு பூசல். 13, இதையெல்லாம் கேட்டு சகிப்புத்தன்மை வந்து வாழ்க்கையே வெறுத்து தற்கொலை செய்து கொள்ளலாம் முடிவெடுத்தா இத பாரு, வாழ்வதற்கு பயந்து கொண்டு தற்கொலை செய்ய பாக்குறான், பயந்தா கொள்ளி பய சொல்லுவாங்க. 14, சரி இது போல பூசல்களை கேட்டும் கேட்காமல் தன் வழியே ஒரு ஆண் நடந்து போனா இத பாரு, நாம பேசுற பேச்சுக்கு இதே வேற எவனாய் இருந்தா தூக்குல தொங்குவான், இவன் ஒரு மானாங்கெட்ட பய சொல்லுவாங்க. அன்பு நண்பர்களே, இத பார்த்து நல்லா இருக்கு எழுதினா ஆண் ஆதிக்க உலகம் அப்படி சொல்லுவாங்க, இது தப்பு, பெண்கள் நல்லவர்கள் எழுதினா உலகம் தெரியாத பைத்தியகாரன் சொல்லுவாங்க. பொதுவாக ஆண்களுக்கு பிரச்சினை இருந்து கொண்டே தான் இருக்கு.